Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே ஒரு புதிய நாளில் நாம் பிரவேசிக்கவும், கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கவும் தியானிக்கவும் கர்த்தர் நமக்கு பாராட்டி இருக்கிற அவருடைய இரக்கங்களுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God for the whole heart for the grace that God has given us to enter a new day and also come to His presence to meditate the word of God. இந்த காலவெளியிலேயும் தெய்வ பிரசன்னத்திலே நம்மை தாழ்த்தி இன்றைக்கு நாம் கவனிக்க போகிற தியானம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோம். Even this morning hour, let us humble ourselves and seek the presence of God, that today's meditation may be useful and beneficial to us. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே, வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றே. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே, வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றே. கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே, வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஆமாண்டவரே, உம்முடைய பாதுகாப்பு எங்கள் மேல் இருப்பதற்காக நன்றி. Yes Lord, thank you for your protection upon us, Lord. ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து எங்களுக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவரே தீர்க்காயுசையும் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கிற உம்முடைய அன்பின் கரத்திற்காக உமக்கு நன்றி. Lord, thank you for your loving hand, that you are, Lord, keeping us like the apple of your eye and giving us a good health, strength and life, Lord. இன்றைக்கும் ஆண்டவரே உம்முடைய கண்களிலே எங்களுக்கு கிருபை கிடைப்பதாக. Lord, even today let us, Lord, receive grace and mercy in your sight, Lord. இன்றைக்கு நலமானது எங்களுக்கு நிற்போதியும் ஆண்டவரே. Lord, teach us that is good to us, Lord, today. ஆண்டவரே, இன்றைக்கு உம்மை இன்னும் அறியவும் உம்மை கிட்டி சேரவும் எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. Give us grace that we may know you more and draw near you more, Lord, today. உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ள எங்கள் மனக்கண்களை திறந்தருளும். Lord, open the eyes of our heart that we may behold the marvelous things of your holy scriptures. வீண் சிந்தனையை வெறுத்து உம்முடைய வேதத்தில் பிரியமாயிருக்க கிருபை தாரும். Give us grace to hate vain thoughts but love your law, Lord. உம்முடைய வேதம் எங்களுக்கு வெளிச்சமாக பிரகாசிக்கட்டும். Lord, let your word, Lord, shine as a light for us. உம்முடைய நாமம் எங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படட்டும். Let your name be magnified in our life. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென்.
Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you all. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை பெரியது. God is good and His mercies are great. இந்த காலை வேளையிலேயும் நம்முடைய ஏசி ஆவடி சபையின் யூடியூப் சேனல் மூலமாகவும் அதே வேளையிலே சத்தியம் காஸ்பல் யூடியூப் சேனல் மூலமாகவும் லைவ் டிவியின் மூலமாக டிவியிலே பார்க்கிறவர்கள், ஆர்க் டிவி மூலமாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். Even in this morning, I greet and welcome everyone who are watching this service through our YouTube channel and also through Satyam Gospel YouTube channel and also live through Live TV and Arc TV. கர்த்தர் தாமே இன்றைக்கு நமக்கு நன்மையானதை ஆண்டவர் பிட்டு தருவாராக. May the Lord break and give that is good for us today. ஆண்டவருடைய கிருபையினாலே 180 நாட்களில் முழு வேதத்தையும் வாசித்து முடிக்கிற முயற்சியில் நாம் ஈடுபட கர்த்தர் நமக்கு வேண்டிய கிருபைகளையும் மட்டும் தந்திருக்கிறார். By the grace of God, God has so far rendered grace to us that we may take part in this 180 days Bible reading challenge. நாம் 180 நாட்களில் வேதத்தை வாசிப்பது மாத்திரமல்ல, அந்த 180 நாட்களில் 180 தியானங்களை நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து அனுதினமும் காலை 6 மணி முதல் 7 மணி வரைக்கும் நாம் பார்க்கவும் அதில் நாம் பங்கெடுக்கவும் கர்த்தர் அளித்து வருகிற கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். Besides taking up this 180 days Bible reading challenge, I also thank God for giving us to take part in the 180 devotions from the book of Proverbs daily from morning 6 a.m. to 7 a.m. நீங்கள் ஒவ்வொரு நாளும் உற்சாகமாக நீங்கள் இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் பங்கெடுத்து நீங்கள் கர்த்தருடைய வேதத்தை தியானித்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதை கண்டு கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறேன். I also rejoice in the Lord when I see that you all take part with great interest and desire in this devotion and also in this challenge, and you are blessed by the Lord. நீங்கள் அனுப்பி கொண்டிருக்கிற நல்ல சாட்சிகளுக்காய் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். I also glorify for the good testimonies that you are sending to us. கர்த்தருக்கே எல்லாம் மகிமை உண்டாவதாக. All glory be to God alone. நாம் தொடர்ந்து இன்றைக்கு நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து நம்முடைய தியானத்தை நாம் தொடரலாம். Let us continue our meditation from the book of Proverbs. நீதிமொழிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 7 வசனங்களை நாம் வாசிக்கலாம். Let us read from the book of Proverbs chapter 2 verses 6 and 7. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். For the Lord gives wisdom, from his mouth come knowledge and understanding. அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். He stores up sound wisdom for the upright. He is a shield to those who walk uprightly. எனக்கு ஆண்டவருடைய கிருபையினால் இன்றைக்கு தியானிக்கும்படி கர்த்தரனை நடத்தின பகுதி 7ஆம் வசனத்தினுடைய 2வது பகுதி. By the grace of God, the Lord, the portion, the scripture portion which the Lord led me towards meditation is the second part of verse 7. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். He is a shield to those who walk uprightly. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. கர்த்தர் ஞானத்தை தேடுகிறவர்களுக்கு அல்லது ஞானத்தின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு என்னவெல்லாம் செய்கிறார் அப்படின்னு ஒரு பட்டியலை இங்க நீங்க வாசிக்கலாம். You can read a list of things that the Lord does to the one who gives heed to the voice of wisdom. நீங்கள் 6ஆம் வசனத்துல பார்த்தா, if you read verse 6, கர்த்தர் முதலாவது ஞானத்தை தருகிறார். First the Lord gives or showers wisdom. இரண்டாவது அவர் 7ஆம் வசனத்திலே நீதிமான்களுக்கென்று அந்த மெய் ஞானத்தை சேர்த்து வைக்கிறார். Second, he stores up that sound wisdom for the upright. மூன்றாவது கர்த்தர் இந்த ஞானத்தை கேட்டு உத்தமமான வழியிலே நடக்கிறவர்களுக்கு தேவன் கேடகமாக இருக்கிறார். The Lord is a shield to those who walk uprightly listening to the voice of wisdom. ஞானம் கூப்பிடுகிறது, நீ புத்தியினர்களோடு நீ சேராதே, பரிகாசக்காரர்களோடு சேராதே, நீ நீதியின் பாதையிலே வா என்று அது அழைக்கிறது. This wisdom is calling out, don't join with the people or like scorners and the wicked people, but come and walk in the upright manner. நீ சத்தியத்தை விரும்பு, சத்தியத்தை நேசி, நீ ஜீவனின் பாதைக்கு வா என்று ஞானம் அழைக்கிறது. The wisdom is calling out, you love the truth, you walk in the truth and walk and love that way of wisdom. அந்த ஞானத்தின் சத்தத்தை கேட்டு யார் செவி கொடுத்து அந்த நீதியின் பாதைக்கு திரும்புகிறார்களோ கர்த்தர்
கர்த்தர் அவர்களுக்கு ஒரு கேடகம் போல இருக்கிறார். Whoever listens to the voice of wisdom and walks in the upright way, unto them the Lord is a shield. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அவர் என்னெல்லாம் செய்கிறார் பாருங்க. அவர் எப்படியெல்லாம் காக்கிறாருன்னு சொல்லி நீங்க 7-8 வசனங்களை வாசிக்கும் போது நீங்க கண்டுபிடிக்கலாம். And if you read verses 7 and 8, you can read how he secures and protects us. நீங்க பாருங்க, அங்க எழுதுறார் பாருங்க, உத்தமமாய் நடக்கிற 7ஆம் வசனத்துல உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார் என்று எழுதி இருக்கிறது. In verse 7 it says he is a shield to those who walk uprightly. 8ஆம் வசனத்துல நியாயத்தின் நெறிகளை தற்காக்கிறார் என்று பார்க்கிறோம். And in verse 8 we read he guards the paths of justice. 8ஆம் வசனத்தில் 2வது பகுதி பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார் என்று பார்க்கிறோம். In verse 8 again we read he preserves the way of his saints. கேடகமாக இருக்கிறார், He is a shield, தற்காக்கிறார், he guards, காப்பாற்றுகிறார். he preserves. இது எதை காண்பிக்கிறது என்றால், தேவன் நம்முடைய காப்பாற்றுதலில், நம்முடைய பாதுகாப்பில் மிகுந்த அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். This shows that the Lord is more concerned about our protection. எந்த தகப்பனும் சரி தன்னுடைய பிள்ளையை அவன் நேசிக்கிறான் என்றால் அந்த பிள்ளையினுடைய பாதுகாப்பின் மேல் அவன் ரொம்ப கரிசனை உள்ளவனாய் இருப்பான். It might be any father who loves a child, he will be very much concerned about the protection of the child. தன்னுடைய பிள்ளைக்கு எந்த கேடும் தீங்கும் வரக்கூடாது என்று அவன் விரும்புவான். He always desires that no evil should occur to his child. அதே போலதான் தேவனும் நம்மை நேசித்து அவருடைய வழிகளில் நாம் நடக்கிறதை அவர் பார்த்து விட்டால் நிச்சயமாய் நம்மை காக்கிறதுல அவர் ரொம்ப தீவிரமாய் இருக்கிறார். Similarly, our God, when he sees that we obey him and we love him and we walk uprightly, then he will also be much concerned to protect நீங்கள் us. வேதத்தின் ஆரம்பத்திலிருந்தே தேவனுடைய அநேக சுபாவ குணநல வெளிப்பாடுகளில் ஒரு மிக முக்கியமான வெளிப்பாடாக அவருடைய காக்கும் தன்மையை நீங்க வாசிக்கலாம். So when you read in the Bible, one of the earliest revelations of God character in the Bible is his protection. நீங்கள் ஏதேன் தோட்டத்துக்கே வருவீர்களானால், If you come to the Garden of Eden, அங்கே நீங்கள் பார்ப்பீர்களானால் ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பிறகு when Adam and Eve committed sin, யாரும் அங்க வரல, பிசாசு வரல, தேவன் வந்து அவர்களை தோலினால் மூடினார்னு சொல்லி பார்க்கிறோம். we see that no one came, that even Satan did not come, but we see the Lord came and covered them with his skin. அடுத்ததாக ஏதேன் தோட்டத்திற்கு அல்லது இந்த ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கிற அந்த மரத்திற்கு போகும் பாதையை கர்த்தர் வந்து கேருபீன்களை கொண்டு அடைத்து பாதுகாக்கிறத பார்க்கலாம். And we also see that he protected the path to the tree of life with cherubim. மனுஷன் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை ஒரு பாவியாக சாப்பிட்டு அவன் நித்திய காலமாய் பாவியாக இருந்திடக்கூடாது என்பது தேவனுடைய நோக்கமாக இருந்தது. The purpose of the Lord was that the person should not reach the tree of life and reach that and eat the tree, a fruit of the tree of life, and live as a sinner forever. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. தேவனுடைய பாதுகாப்பை நாம் இந்த வசனங்கள்ல வாசிக்கிறோம். In these verses we can see and read about the protection of God. அவருடைய பாதுகாப்பை விளக்கும் ஒரு உருவகமாக, அடையாளமாக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் நமக்கு கேடகமாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். And this God's protection is illustrated through a shield here. நமக்கு வந்து இந்த காலத்துல கேடகம்னா நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. So in modern times we don't know what is actually a shield. நாம இன்றைக்கெல்லாம் கேடகத்தை நம்ம பிள்ளைங்கெல்லாம் கண்ணால பார்த்திருப்பாங்களா கூட தெரியல. And we don't know whether our children would have seen them with their eyes even. கேடகம் வைத்து சண்டை போடுற மாதிரி காட்சிகளை லைவா எங்கேயும் டிவியில காட்டுறது இல்ல. They don't show live in TVs about this people who wage a war using a shield. ஏனென்றால் இன்றைக்குள்ள சுத்தங்கள்ல சண்டைகள்ல வந்து கேடகங்களை யாரும் பயன்படுத்துறது இல்ல. Because in modern days we don't use shield for wars and battles. கேடகத்தை பார்க்கணும்னா நம்ம மியூசியமுக்கு போனா தான் கேடகம்லாம் பார்க்க முடியும். We can only see those shields only in the museum. ஆனால் ஆதி காலங்கள்ல வந்து கேடகம் என்பது ஒரு யுத்தத்துல மிக முக்கியமான ஒரு ஆயுதமாக இருந்தது. But this shield was very important weapon of war in the early days. ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு சேனையும் வித்தியாசமான விதங்கள்ல பொருட்களை பயன்படுத்தி அவங்க வந்து வித்தியாசமான அளவுகளில் வந்து கேடகங்களை செய்து வைத்திருந்தாங்க. So each and every army and the host would have made different kinds and different ways, varieties of shield for their protection. ஒரு நாட்டில் எத்தனை கேடகங்கள் ஆயத்தமா இருக்கோ அவ்வளவுதான் அந்த நாட்டின் சேனை வலிமை உள்ளது என்று கருதப்பட்டது. The strength of the army of a nation is determined only based upon the number of shields that they have. சரியான கேடகம் இல்லைன்னா எவ்வளவு சிறந்த ஒரு யுத்த வீரனோ நிச்சயம்
நிச்சயமாகவே யுத்தத்துல கொல்லப்பட்டு போவான். Without a proper shield, even the best warrior is bound to be killed in the war. இன்றைக்கு இந்த கேடகத்தை யுத்தத்துல பயன்படுத்துறாங்க. ஆனா நம்ம அன்றைக்கு இருந்த கேடகம் போல வித்தியாசமான விதங்கள்ல கேடகம் வெளியே வருது. Even today shields are being used in warfare, but it takes different forms in today's warfare. உதாரணமா பார்ப்பீங்கன்னா புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்னு சொல்லுவாங்க, அல்லது புல்லட் ப்ரூஃப் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இது அர்த்தம் என்னன்னா குண்டு துளைக்காத கண்ணாடி, குண்டு துளைக்காத வஸ்திரங்களை உண்டாக்குறாங்க. இதுவும் ஒரு விதமான கேடகம் தான். So for example, we have bulletproof jackets and bulletproof glass where these bullets cannot penetrate deep into it. அதே போல இன்றைக்கு ஆர்மர்ட் வெஹிக்கிள், ஆர்மர்ட் டேங்க்னு சொல்லுவாங்க. அதாவது குண்டு துளைக்காத டேங்க், குண்டு துளைக்காத வாகனங்கள், அதெல்லாம் யுத்தத்துல இன்னைக்கு பயன்படுத்துறாங்க. Even and also we have armored vehicles and armored tanks where they use in today's warfare. இன்றைக்கு இருக்கிற இந்த பயங்கரமான வெடிகுண்டுகள் மேல அல்லது கண்ணி வெடிகள் மேல அந்த வாகனங்கள் போனா கூட அந்த வாகனங்கள் சேதமே ஆகாதபடி அவ்வளவு வலிமையான வாகனங்களை உருவாக்குறாங்க. இதுவும் ஒரு விதமான கேடகம் தான். So they make those vehicles in such a way that even they pass through these mines and other bombs, they will not be affected by it. அமெரிக்கா அயர்ன் டோம் என்று ஒன்று கண்டுபிடித்திருக்கிறது. America has found an iron dome. இதுதான் இஸ்ரவேல்ல இன்னைக்கு பயன்படுத்துறாங்க. So this is what they use in Israel today. அந்த இஸ்ரவேலுடைய எல்லை முழுவதும் இந்த குண்டுகளை வைத்திருக்காங்க. They have placed these bombs in the territory of Israel. இது என்ன, இந்த ஏவுகணைகள் என்ன செய்யும்னு சொன்னா, எதிரியினுடைய பாளையத்திலிருந்து ஒரு ஏவுகணை வீசப்பட்ட உடனே யாருமே அதை கை வைக்காம ஆட்டோமேட்டிக்கா அதுவே என்ன பண்ணும்னா போய் அந்த ஏவுகணைகள் இஸ்ரவேல் நாட்டுக்குள்ள வராதபடி அந்த எல்லை எங்கும் உடனே நடுவானிலேயே தாக்கி அதை அழிச்சு என்ன பண்ணிடும்னா இந்த நாட்டை காப்பாற்று. When the enemies of this country launch a missile towards this nation, before it reaches the nation, these missiles will automatically launch a missile and destroy them in the air. இது அயர்ன் டோம் என்று சொல்லுகிறாங்க. This they call it as iron dome. நான் நினைக்கிறேன் ஒருவேளை இந்த கேடகம் என்பது வித்தியாசமான விதங்கள்ல இன்னைக்கு பயன்படுத்தப்பட்டாலும் அதனுடைய நோக்கமும் அதனுடைய செயல்பாடும் மாறல. I think though the shield has evolved into different forms, its purpose and function remains the same. It has never changed. இந்த கேடகம் என்பதை நீங்கள் எல்லா இடங்களிலேயும் எல்லாரிடத்திலேயும் நீங்க பார்க்க முடியாது. So this shield is not something that you can see everywhere or by everyone. இந்த கேடகம் என்பது மூன்று காரியங்களுக்கு அடையாளமா இருக்கிறது. This shield signifies three things. முதலாவது, கேடகத்தை வைத்திருக்கிறவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் யுத்தத்திலே செல்லுகிற வீரர்களாக இருப்பாங்க. So first, a shield is always associated with a soldier. அது ஒரு பிள்ளைக்கு கொடுக்கிற விளையாட்டு பொருள் அல்ல. It is not a toy that is given to a child. அது யுத்த வீரனுடைய ஆயுதம். It is a weapon of a soldier. இரண்டாவது, இந்த கேடகம் என்பது எதற்கு அடையாளமா இருக்கிறது என்றால் ஒருவனுடைய வலிமை, ஒருவனுடைய பலன் அதற்கு அடையாளமா இருக்கிறது. Second, the shield represents strength of a person. ஒருவன் அந்த கேடகத்தை வைத்து விட்டால் அவனுடைய பலன் பல மடங்கு கூடி விடுகிறது. When a person holds a shield, his strength increases many times. அவனுடைய தற்காப்பின் பலன் பல மடங்கு கூடி விடுகிறது. His defense mechanism increases many times. மூன்றாவது, ஒரு கேடகம் என்பது எதற்கு அடையாளமா இருக்கிறது என்றால் பாதுகாப்புக்கு அடையாளமா இருக்கிறது. And third, a shield promises safety. ஆகவே ஒரு யுத்த வீரன் இந்த கேடகத்தை வைத்திருக்கும் போது அவன் பலசாலியா இருக்கிறான், அவன் தீங்குக்கு பயப்படாமல் தைரியமா இருக்கிறான். Therefore, when a soldier holds a shield, he is very strong and he is not afraid of any harm. இங்கே நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், கர்த்தரே ஒரு நீதிமானுக்கு கேடகமாக இருக்கிறார். Here in Proverbs we read, the Lord is a shield to those who walk uprightly. நான் நினைக்கிறேன் கர்த்தரே கேடகமாக இருக்கிறார் என்று சொன்னால் இந்த கேடகத்தினுடைய மூன்று குணநலன்களும் நம்முடைய தேவனிலே வெளிப்படுகிறது. So when it says that the Lord is a shield to us, then it means that all these three characters belong to our God. எப்படி வெளிப்படுகிறது? How it is revealed? நான் சொன்னேன், கேடகம் வைத்திருக்கிறவர்கள் யார் என்றால் யுத்த வீரர்கள் தான் வைத்திருப்பாங்க. I told you first, only a soldier will hold the shield. நம்முடைய தேவன் யார்? Who is a God? நீங்கள் யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வசனங்களை பாருங்க. If you read Exodus 15 verses 3 to 6, கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். the Lord is a man of war, the Lord is his name. பார்வோனின் ரதங்களை அவனுடைய சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார். Pharaoh's chariots and his army he has cast into the sea. அவனுடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்திலே அமிழ்ந்து போனார்கள். His chosen captains are also drowned in the Red Sea. ஆழி அவர்களை மூடிக்கொண்டது, கல்லை போல ஆழங்களில் அமிழ்ந்து போனார்கள். The depths have covered them, they sank to the bottom like a stone. கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பகைஞனை நொறுக்கி விட்டதுன்னு பார்க்கணும். Your right hand, O Lord, has become
become glorious in power. Your right hand, O Lord, has dashed the enemies in pieces. பாத்தீங்களா, இங்க கர்த்தர் யாரை தென்படுகிறார்னா ஒரு யுத்த வீரனை போல போய் யுத்தம் பண்றாரு. So here the Lord is revealed as a soldier or a warrior, and he wages war. 42ஆம் அதிகாரம் ஏசாயா வாங்க. Come to Isaiah 42. 13ஆம் வசனம் பாருங்களேன். Verse 13. அங்கே நாம் பார்க்கிறோம், நம்முடைய தேவன் யார்னா கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு முழங்கி கெர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவா. The Lord shall go forth like a mighty man. He shall stir up his zeal like a man of war. He shall cry out, yes, yea, aloud. He shall prevail against his enemies. அவர் பராக்கிரமசாலி, he is a mighty man. யுத்த வீரன், he is a man of war. சத்துருக்களை மேற்கொள்ளுகிறவர், and he prevails against the enemies. சங்கீதம் 24:10 வாங்க. Come to Psalm 24:10. அங்கேயும் நாம் தேவனை ஒரு யுத்த வீரனாக பார்க்கலாம். Here also we can see a God as a warrior. 24:10. Psalm 24:10. யார் இந்த மகிமையின் ராஜா? Who is this King of glory? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், the Lord of hosts. அவரே மகிமையின் ராஜா. He is the King of glory. அப்போ கர்த்தர் எனக்கு கேடகமா இருக்கிறார் அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, இந்த கேடகம் எப்படி ஒரு யுத்த வீரனுடைய கையில இருக்குமோ அதே போல நம்முடைய தேவனும் யாரா இருக்கிறார்னா ஒரு யுத்த வீரனாக இருக்கிறார். When you say the Lord is our shield, like how this shield is associated with the soldier, our God is also a warrior. இரண்டாவது நான் சொன்னேன், second I told இந்த கேடகம் எதுக்கு அடையாளமா இருக்குன்னா பலத்திற்கு அடையாளமா இருக்கு. I told you this shield represents strength. கைகளால் தடுக்க முடியாத அம்புகளை தாங்கி நிறுத்தி தடுத்து அதை வீழ்க செய்யறது ஒரு கேடகம். A shield is the one which defends the arrows which cannot be obstructed through our hands. வெறுங்கையை வைத்து ஒருத்தன் யுத்தம் பண்ணா அவன் அம்புகளை நிறுத்த முடியாது. So if a person wages war using his own hands, he cannot wage war. அவன் ஈட்டியையும் பட்டயத்தையும் நிறுத்தவே முடியாது. He cannot stop this arrows and the spear. அந்த ஈட்டியும் பட்டயமும் கையில படுமானா கை துண்டா போய்டும். So if this sword and spear come towards him, his hand would be cut down. ஆனால் அதே கையில ஒருத்தன் கேடகத்தை பிடிச்சிட்டான்னு சொன்னா எத்தனை ஈட்டி எத்தனை அம்பு என்ன பட்டயம் வந்தாலும் அது அவனை ஒண்ணு சேதப்படுத்தவே படுத்தாது. But if a person holds a shield in his hands, no matter how many arrows or how many spears come against him, nothing can harm him. அதே கைதான், it is the same hand. ஆனா கேடகத்தை பிடிச்சிருச்சுனா அந்த கையினுடைய வலிமை பலன் பல மடங்கு கூடிடும். But if it holds a shield, the strength of this hand increases many times. நம்முடைய தேவனும் பலத்திற்கு அடையாளமா இருக்கிறார். Even our God is also a representation of the strength. எரேமியா 32ஆம் அதிகாரம் வாங்க. Come to Jeremiah chapter 32. எரேமியா 32:17 பாருங்களேன். Jeremiah 32 verse 17. கர்த்தாவே ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானங்களையும் பூமியையும் உண்டாக்கினீர். Our Lord God, behold, you have made the heavens and the earth by your great power and outstretched arm. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று பார்க்கிறோம். There is nothing too hard for you. இங்க பாத்தீங்களா, தேவன் ஒரு பலமுள்ளவராக நீங்க பார்க்கலாம். Here you can see our God as a strong God. நானே உனக்கு கேடகமா இருக்கிறேன் அப்படின்னா அர்த்தம் என்ன? இந்த கேடகமாகிய தேவன் பலமுள்ளவராக இருக்கிறார். When he says I am the shield, it means that our God is strong. சங்கீதம் 65:6 வாசிப்பீர்களானால், if it is Psalm 65:6, வேதம் சொல்லுகிறது, அவர் வல்லமையை இடை கட்டி கொண்டு அவருடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்துகிறார்னு பார்க்கிறோம். Here we read who established the mountains by his strength, being clothed with power. நீங்கள் 27ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், if you read Psalm 27 verse 1, கர்த்தர் எனக்கு வெளிச்சமும் எனக்கு இரட்சிப்புமானவர், யாருக்கு நான் பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கு அஞ்சுவேன்? The Lord is my light and my salvation, whom shall I fear? The Lord is the strength of my life, of whom shall I be afraid? கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. How good is our God. அப்போ இந்த கேடகமா இருப்பேன்னு சொன்னா அர்த்தம் என்னன்னா, அவர் யுத்த வீரனா இருக்கிறாரு. When he says that he is a shield, he is a warrior. இரண்டாவது, அவர் பலமுள்ளவராய் இருக்கிறார். Second, our God is strong. மூன்றாவது, இந்த கேடகம் எதற்கு அடையாளம்னா அது பாதுகாக்கிறதுக்கு அடையாளமா இருக்கு. And third, I told you this shield promises safety. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. 2 Thessalonians chapter 3 and verse 3. இந்த பாதுகாக்கிற இந்த குணநலன் நம்முடைய தேவனிடத்திலே உண்டு. Even our God also possesses this characteristics of safety. கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி
தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார் என்று வாசிக்கிறோம். Here we read, but the Lord is faithful, who will establish you and guard you from the evil one. கர்த்தர் உங்களை காத்து கொள்ளுவார். The Lord will guard you. அப்போ இந்த கேடகம் எப்படி ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பை கொடுக்குமோ அதே போல கர்த்தரும் என்ன பண்றாருன்னா பாதுகாக்கிறார். Like how this shield promises safety, our God also keeps us safe. நீங்கள் வேதம் முழுவதும் நீங்கள் வாசிப்பீர்களானா தேவனுடைய காக்கிற தன்மையை நீங்க எல்லா இடத்துலயும் வாசிக்கலாம். So if you read the entire Bible, you can read how the Lord saves and protects us. யோபுவை சுற்றி தேவன் ஒரு வேலி அமைத்திருந்தார் என்று சொல்லி பிசாசானவன் கர்த்தர்ட்ட போய் சொன்னான். We read in the Bible where Satan told about Job that the Lord has put a fence around Job. நீ வேலி எடுக்கிற வரைக்கும் ஆண்டவரே நான் அவனை கை வைக்க முடியாது. Unless you remove that hedge or fence, I cannot place my hand on him. தானியேலை சிங்கக்கெபியிலே போடும்போது எல்லாரும் கர்த்தருடைய வல்லமை அங்க பார்த்தாங்க. When Daniel was cast into lions den, everyone saw the power of God. தானியேல் சொல்லுகிறான், கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை அடைத்து போட்டார்னு சொல்றான். And Daniel says the Lord sent his angels and shut the lion's mouth. நேபுகாத்நேச்சார் எழுப்பின அந்த பொற்சிலையை வணங்க மாட்டேன் என்று ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நிமிர்ந்து நின்றபோது, When Shadrach, Meshach, Abednego stood erect that they will not worship that image erected by the king, 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினிக்குள்ளே அவர்கள் போடப்பட்ட போது, when they were cast into a fiery furnace that were heated 7 times, 4ஆம் நபராக அந்த அக்கினியின் சூளைக்குள்ளே நடந்து ஆண்டவர் அந்த 3 பேரும் அக்கினியினுடைய வாசனை கூட படாமல் கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். So but the Lord came as a 4th person among them and walked with them, that even the smoke of the fire could not be found in them. அதனால தான் நம்ம சங்கீதங்கள்ல வாசிக்கிறோம். That's why we read in Psalm, அவர் இஸ்ரவேலை காக்கிறவராக இரவும் தூங்குறது இல்லையா, பகலும் தூங்குறது இல்லையா. So he will never sleep nor slumber who keeps his Israel. Hallelujah. Hallelujah. கர்த்தர் இரவும் பகலும் தூங்காமல் காக்கிறார். The Lord keeps Israel, who will never sleep nor slumber. நீங்க இதை எப்படி பார்க்கலாம்னு சொன்னா ஒரு வாட்ச்மேன் மாதிரி. You can look him like a watchman. எந்த வாட்ச்மேன் இருந்தாலும் 2 ஷிஃப்ட் இருக்கும். So there will be 2 shifts for any watchman. காலைக்கு ஒரு வாட்ச்மேன் இருப்பாரு, நைட் ஒரு வாட்ச்மேன் இருப்பாரு. There will be a watchman for day shift and a watchman for the night. ஆனா சங்கீதக்காரன் சொல்றாரு, தம்மை காக்கிற தம்முடைய பிள்ளைகளை காக்கிற தேவனோ எப்படிப்பட்ட காவல்காரனா இருக்கிறார்னா காலையும் தூங்க மாட்டாரு, மாலையும் தூங்க மாட்டாரு. But the psalmist says, the Lord who protects and guards his people, he will never sleep nor slumber day or night. எந்த நேரமும் விழித்திருந்து நம்மை பாதுகாக்கிற தேவன். He will always be watchful and protect us. அதனால தான் நாம் வாசிக்கிறோம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். That's why we read, no weapon formed against you shall prosper. இப்படிப்பட்ட பாதுகாப்பை தேவன் கொடுக்கிறார். God gives us such kind of protection to us. நீதிமானுக்கு கர்த்தர் கேடகமாய் இருக்கிறார் அப்படினா அந்த 3 காரியங்கள். So when you say the Lord is a shield to those who walk uprightly, there are 3 things here. முதலாவது சொன்னேன், first I told you, கேடகம் ஒரு யுத்த வீரன் இடத்துல தான் இருக்கும். Only a soldier or a warrior will hold the shield. நம்முடைய தேவனும் யுத்த வீரனா இருக்கிறார். Likewise our God is a warrior. ஒரு கேடகம் யார் இடத்துல இருக்கோ அவங்க பலசாலிகளாக மாறுறாங்க. The shield represents strength of the person who holds it. அதே போல நம்முடைய தேவனும் வல்லமையும் பராக்கிரமம் உள்ளவராய் இருக்கிறார். Similarly our God is strong and powerful. ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அவர் மீட்கிறார். He will redeem and save us by his great power and outstretched arm. மூன்றாவது, இந்த கேடகம் யார் இடத்துல இருக்கோ அவர்கள் பாதுகாப்பாய் இருக்கிறார்கள். And third, whoever holds his shield, they will be protected and safe. நம்முடைய தேவன் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். Even our God also keeps us safe and protects us. ஒருவருக்கு ஒரு கேடகம் இருக்கிறது அல்லது கேடகம் அவர்கள் கையில இருக்கிறது, கேடகம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவங்க வைத்திருக்கிறாங்க அப்படின்னா அர்த்தம் என்ன? So what does it mean that a person holds a shield, or if a shield is given to a person? நான் இந்த கண்ணோட்டத்துல உங்களோடு இன்றைக்கு நான் சுருக்கமாக பேச விரும்புறேன். I want to speak in short in this perspective to you today. ஒரு தேவ ஞானத்தை பெற்ற ஒரு மனுஷனுக்கு தேவன் கேடகமா நிக்கிறாராம். The Lord is a shield to the person who receives the wisdom of God. நல்லா கவனிங்க. Listen carefully. இதற்கு 3 அர்த்தங்கள் இருக்கிறது. There are 3 meanings for this. முதலாவது, first, கேடகமாய் தேவன் நம்மோடு இருப்பதனால முதலாவது வெளிப்படுகிற சத்தியம் என்னவென்றால் நாம் ஒரு யுத்தத்திலே இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம். So first, when we have the Lord as our shield, it conveys that a shield tells us that we are in a war. யுத்தம் இல்லாத மனுஷன் கையில கேடகம் வைக்க வேண்டிய அவசியமே இல்ல. A person who is not in a warfare does not need not to hold this shield. நமக்கு தெரியும், எப்பெல்லாம் யுத்தம் வருது அப்படின்னு சொன்ன உடனே பாத்தீங்கன்னா
யுத்த வாகனங்கள் தளவாடங்கள் எல்லாத்தையும் எல்லை கொண்டு போவாங்க. So whenever we know where there is a warfare, where there is a war of battle, immediately they will take all the weapons and everything that is related to the war. உள்ள மறைச்சு வச்ச சேர்த்து வச்ச ஆயுதங்கள் எல்லாம் வெளியே கொண்டு வருவாங்க. They will bring all the things that they have kept protected in their things. யுத்தம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா அர்த்தம் என்னன்னா அந்த தளவாடங்கள் அந்த யுத்த ஆயுதங்கள் வாகனங்கள் எல்லாத்தையும் திரும்ப கொண்டு போயிடுவாங்க. So once when the battle has ended, it means that they bring back all the troops and vehicles of arms. கர்த்தர் நமக்கு கேடகமா இருக்கிறார் அப்படின்னா உடனே நம்ம விளங்கிக் கொள்ளணும், நாம ஒரு யுத்த களத்துல நாம இருக்கிறோம் என்பது நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய முதலாவது சத்தியம். So the first truth that we have to understand when God is our shield, it means that we are in a warfare. சங்கீதக்காரன் இதை பற்றி எழுதுவாரு. Psalmist writes about this. 35ஆம் சங்கீதம் முதல் 3 வசனங்களை பாருங்க. Psalm 35 first 3 verses. கர்த்தாவே நீர் என் வழக்காளிகளோட வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோட யுத்தம் பண்ணும். O Lord, with those who strive with me, fight against those who fight against me. நீர் கேடகத்தையும் பரிசையையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும். Take hold of shield and buckler and stand up for my help. என்னை துன்பப்படுத்துகிறவர்களோடு எதிர்த்து நின்று ஈட்டியை ஓங்கி அவர்களை மரித்து நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு சொல்லும். I also draw out the spear and stop those who pursue me. Say to my soul, I am your salvation. நல்ல கவனிங்க. Listen carefully. கர்த்தர் ஒரு நீதிமானுக்கு ஒரு ஞானிக்கு ஆண்டவர் வந்து கேடகமா இருக்கிறார் அப்படின்னா ஒரு நீதிமான் ஒரு தேவனுடைய ஞானத்தை பெற்றவன் ஒரு யுத்த களத்துல இருக்கிறான் என்பதுல சந்தேகமே இல்லை. When it says that the Lord is a shield to the righteous and the upright who holds or receive the wisdom of God, it means that there is no doubt he is in a warfare. நல்ல கவனிங்க. Listen carefully. ஒருவன் எப்பொழுது ஞானத்திலே வளருகிறானோ, when a person grows up in wisdom, அதோடு சேர்த்து அவனுக்கும் சத்துருக்கள் பெருகுகிறார்கள் என்பது உண்மை. and it is true that also his enemies will increase accordingly. ஞானம் வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம். Wisdom is a great treasure. அந்த பொக்கிஷம் ஒருவனுக்குள்ள இருந்துட்டாலே அதற்கு விரோதமாக யார் வருவானா? சத்துருக்கள் இருப்பாங்க. When a person holds a treasure, then surely there are enemies that come against it. ஞானம் இல்லாத மனுஷன் எதை பத்தி பயப்பட வேணாம். A person without wisdom did not worry about anything. ஆனா ஒருவன் ஏதாவது ஒரு பகுதியிலே ஞானம் உள்ளவனாக புத்தி உள்ளவனாக அவன் வந்து பெருகுகிறான் அப்படின்னா அதை விரும்பாத நேசிக்காத விரோதிக்கிற சத்துருக்கள் எழும்புவாங்க. But if a person is very wise and very intelligent in something, then they have enemies who don't desire and like it. நல்ல பழுத்து தொங்காத ஒரு வெறும் மரத்துக்கு யாரும் வந்து கல் அடிச்சு அதை வந்து காயப்படுத்த மாட்டாங்க. No one will throw stones at the tree which does not have a ripe fruit. ஆனா ஒரு மரம் நல்ல பழுத்து கனி கொடுத்து ருசியுள்ள பழங்கள் இருக்கும்னா போறவன் வரவெல்லாம் கல்ல தூக்கி அடிப்பான். But if a tree holds very ripened fruits which are very tasty, then all the people, all the passerbys will throw stones at it. அந்த பழத்தை வந்து கண்ணி வைத்து திருடுறதுக்கு நிறைய மிருகங்கள் இருக்கும். And there will be many animals who would try to steal or rob fruits from it. அதே போலதான் ஞானத்துல வளருகிற மனுஷனுக்கு ஒரு யுத்தம் இருக்கு. And similarly, a person who grows up in wisdom will have a war. ஏன் தெரியுமா? You know why? அவனுடைய ஞானத்தை பொறுத்து கொள்ளாத ஒரு கூட்டம் ஒன்று எழும்பும். There will rise up people who cannot bear or tolerate his wisdom. அவங்க இந்த ஞானியை பார்த்தா தங்களுக்கு ஆபத்து வந்துவிடும், தங்க வேலைக்கு வேட்டு வந்துடும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பயத்துல என்ன பண்ணுவாங்கன்னா எதிர்த்து வருவாங்க. It's because they grow up in a fear that if this man rise up, there will be a problem for their work and job. அவங்க தங்க வேலை இழந்துருவாங்கன்னு பயப்படுவாங்க. They are very afraid that they will lose their job. அதனால ஒரு எரிச்சல் எழும்புவாங்க. Therefore they will rise up in jealousy. பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நீங்க ரொம்ப ஞானமா நடக்கிறீங்க அப்படின்னாலே உங்களை பற்றி ஒரு பயம் சுற்றி இருக்கணும் வந்துரும். Generally when you walk wisely in a place, there will be a fear about you around you. நீங்க அவங்களை எந்த விதத்திலும் பயமுறுத்த வேண்டியதில்லை. You need not scare them in any way. நீங்க அவங்ககிட்ட விரோதிக்க வேண்டியதில்லை. You do not show enmity to them. நீங்க அவங்ககிட்ட சண்டை போட வேண்டியதில்லை. You did not strive with them. நீங்க கொஞ்சம் ஞானத்துல வளர்றீங்கனாலே நிறைய பேர் கண்ணு வந்து சந்தோஷமா இருக்காது. If you grow up lightly in wisdom, then many people will not be happy about it. அநேகருடைய எரிச்சல், அநேகருடைய பொறாமை, அநேகருடைய கண் வந்து வன்கண்ணா மாறும். So many people will be jealous, many people will be envious against it. ஏன் தெரியுமா? You know why? இவனுக்குள்ள ஒரு விசேஷ ஆவி இருக்கு. It's because there's a special spirit in him. தானியேல் வந்து அவன் வந்து மற்ற எல்லாரை பார்க்கிலும் 10
மடங்கு சமர்த்தனா இருந்தானா. So Daniel was found to be 10 times excellent than other people. அவன் யாருக்கும் தொந்தரவு பண்ணல. He never bothered anybody. ராஜாவின் போஜனம் கூட வேணாம்ப்பா, எனக்கு கீரையும் வெறும் பருப்பையும் கொடுப்பா அப்படின்னு ரொம்ப சிம்பிள் சாப்பாடு சாப்பிட்டு உட்கார்ந்திருக்கான். So he even refused the king's food and he just asked for lentils and pulses. ஆனா அவனுடைய ஞானத்தையும் அவனுடைய வல்லமையையும் அவனுடைய உயர்வையும் சகித்து கொள்ளாத ஒரு பொறாமையின் கூட்டம் எழும்புச்சு. But there rose up a group of people who cannot tolerate his greatness and wisdom. இது உங்களுக்கு ரொம்ப வேதனையாவே இருக்கும். This might be really paining for you. ஆண்டவர்ட்ட ஞானத்தை பெறுவது ரொம்ப நல்லதுதான். It is always good to receive wisdom from God. நீங்க ஞானத்தோட நீங்க தேவனுடைய நீதியில நடக்கிறது ரொம்ப நல்லதுதான். It is also good when you walk along in righteousness along with the wisdom of God. ஆனா நீங்க ஞானியாக தேவனுடைய வசனத்தை கேட்டு கீழ்ப்படிந்து நீங்க சத்தியத்தின் பாதையில் நடந்தீங்கன்னா உங்களுக்கு நண்பர்கள் சேருவதை பார்க்க உங்களுக்கு விரோதமான சத்துருக்கள் அதிகரிப்பாங்க என்பது உண்மை. But it is true that if you receive the wisdom of God and walk wisely in an upright and righteous manner, then it is true that there will be a great enemies for you. உங்களுக்கு பொறாமையும் எரிச்சலும் எழும்புறது உண்மை. It is true that jealousy and envy will rise against you. நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவரா தான் சுற்றி திரிந்தார். Even our Lord and Jesus Savior, he also walked around doing good to everyone. அவருடைய வாயிலிருந்து கிருபை உள்ள வார்த்தைகள் வந்தது. Only words of grace came out of his mouth. ஜனங்கள் அவருடைய வாயின் வார்த்தையினால் அப்படியே பிரமித்து போய் அவருடைய வார்த்தைகளில் மகிழ்ந்தார்கள். People were astonished at his words and they rejoiced in his words. அதே வேளையில ஒரு கூட்டம் எழும்பிருச்சு. But at the same time there rose up another group. அவருடைய வாயிலிருந்து ஏதாவது ஒரு குற்றம் கிடைக்காதா, அவரை குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்குனே ஒரு கூட்டம் எழும்பிச்சு. And there was a crowd who was trying to find fault from his words. இந்த நாசரேத் ஊர்ல பிறந்த எத்தனையோ பேர் இருக்காங்கங்க, ஒருத்தரை பார்த்து இப்படி யாரும் எழும்பல. There were many people who were born in Nazareth, but no one rose up against such kind of people. ஒருவன் ஞானத்துல வளருகிறான் என்றாலே ஆபத்தும் பெருகுதுன்னு அர்த்தம். But if a person grows of wisdom, it means that there is also danger growing up along with that. நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானா? If we come to Acts chapter 8, 9 முதல் 11 வசனங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது, if we read verses 9 to 11, அங்கே சீமோன் என்கிற மறுபேர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாய வித்தைக்காரனா இருக்கிறது நீங்க பார்க்கலாம். Here you can read about a man named Simon who was practicing sorcery in the city. இவன் யார் என்று சொன்னால் அந்த வசனம் சொல்லுகிறது, தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தானா. The verse says that he astonished the people of Samaria, claiming that he was someone great. அவனை அடுத்த வசனம் படித்தீங்கன்னா, தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் அப்படின்னு சொல்லி சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள்னு பார்க்கிறோம். The next verse says, to whom they all gave heed from the least to the greatest, saying, this man is the great power of God. 11ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்ததனால அவனை மதித்து வந்தாங்கன்னு பார்க்கிறோம். And verse 11 says, and they heeded him because he had astonished them with his sorceries for a long time. எத்தனையோ பேருடைய மரியாதை கிடைக்குது. He received respect of many people. எத்தனையோ பேர் இவனை ரொம்ப பெரியவனா பார்க்கறாங்க. Many people consider him to be great. கர்த்தருடைய வல்லமை இருக்கிறதா பார்க்கறாங்க. They also saw that he had the great power of God. அவனுக்கு சிறியோர்ல இருந்து பெரியோர் வரைக்கும் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. And he had many fans right from small till great. அவரை ரொம்ப மதிச்சு வர்றாங்க. அவரை many people respect and come to him. நல்ல பணம் கொடுத்து நல்ல ஆள் வருமானம் வாங்கிட்டு உட்கார்ந்திருக்காரு. And he got good income from all the people. ஆனா செய்யற வேலை என்ன வேலைன்னு கேட்டீங்கன்னா மாய வித்தைன்னு போட்டுருக்கு. But the work that he did was sorcery. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? Can you understand what I say? அவர் வாயிலிருந்து ஞானம் எல்லாம் வரல. So it is not wisdom that came out of his mouth. அவர் சொல்றது ஒண்ணுமே உண்மை கிடையாது. Whatever he said is not true. எல்லாம் மாயம், எல்லாம் வித்தை. Everything is sorcery, everything is a இவர் பிசினஸ் நல்லா நடந்துட்டு இருந்துச்சு பாருங்க. It was a very good business going on. இந்த வழியா பவுல் வர்றாரு. So Paul came that way. இப்ப பிரச்சனை என்னன்னா, now the problem is, இவ்வளவு நாள் இவரை பார்த்துட்டு பிரமி படிச்சிட்டு இருந்த மக்கள் இவனை விட்டு விலகுறாங்க. now people who were astonished at him began to move from him. ஏன் ஒரு ஞானியை பார்த்து நிறைய பேருக்கு எரிச்சல் வரும்னு கேட்டா, அட நம்ம சொல்றது கேட்க ஒருத்தன் இல்லையே, எல்லாரும் இவன் பின்னாலேயே போறாங்களேன்னு தான் எரிச்சல். Why people will be jealous against wise man? It's because there is no one who can listen to me, but everyone is going behind that wise man. யூதர்களுக்கு கூட என்ன இயேசுவோட பிரச்சனைனா,
நாடே இவன் பின்னாடி போயிரும் போல இருக்கே. Jews also experienced the same problem with Jesus because the entire nation was going behind him. நம்ம மார்க்கெட் என்ன ஆகுறது? What will happen to our market? இனிமே நம்மளை யார் கவனிப்பா? Who will take care of us? இனி நம்மளை யார் மதிப்பா? Who will respect us anymore? ஒரு சென்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி, ஒரு பாதுகாப்பற்ற ஒரு தன்மை, ஒரு நிலை, ஒரு யோசனை உள்ள வந்துருச்சுனாலே எரிச்சல் வந்துரும். When there comes a sense of insecurity in them, there comes jealousy. ஒரு யுத்தம் அங்க கிளம்பிரும். There will start a war. நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானா, If you come to Acts chapter 16, அங்கே ஒரு அசுத்தாவி பிடித்த ஒரு பெண்ணை குறித்து நம்ம படிக்கிறோம். here we can read about a girl possessed with a spirit. நீங்கள் அப்போஸ்தலர் 16:16 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, If you read Acts 16 and verse 16, அங்கே குறி சொல்லுகிற ஒரு பெண் இருக்கிறாள். அவள் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டு பண்ணி கொண்டிருந்தாள்னு பார்க்கிறோம். here we read about a girl possessed with a spirit of divination whom brought her masters much profit by fortune telling. அவள் ஒவ்வொரு நாளும் பவுல் இங்கும் அங்கும் திரியும் போது, போகும்போதும் வரும்போது இவங்க தேவனுடைய ஊழியர்கள் அவனை ரொம்ப தொந்தரவு கொடுத்து கொண்டே இருந்தார். So each and every day when Paul was moving out here and there, she used to cry out saying, these are the servants of the Most High God, and she was troubling him. ஒரு நாள் பவுல் வந்து கடும் கோபமடைந்து திரும்பி அந்த அசுத்த ஆவியை அவளிடத்தில் அதட்டினார். So one day Paul was greatly annoyed and commanded that spirit to come out of her. அந்த அசுத்த ஆவி அவளை விட்டு பிரிந்து போனது. The spirit left her. இப்ப பாருங்க, அவள் விடுதலை ஆயிட்டா. Now she is delivered. ஆனா பிரச்சனை என்னன்னா, இவளை வச்சுட்டு சம்பாரிச்சிட்டு இருந்தாங்க பாருங்க, அவ்வளவு பேருக்கு சந்தோஷம் இல்ல அது. But the thing is that the masters who earned income through her were not happy with that. வேதம் சொல்லுகிறது, அந்த முழு கூட்டமும் எழும்பி இந்த பவுலை என்ன பண்றாங்கன்னா, அவங்க பவுலையும் சீலாவையும் அவங்க வந்து நேரா தேசாதிபதிகள்ட்ட கொண்டு போயிட்டாங்க. So the Bible says the entire masters they seized Paul and Silas and dragged them to the authorities. முழு ஜனத்தையும் அவங்களுக்கு விரோதமா எழுப்புனாங்க. So they rose up the entire crowd and mob against them. அவர்களை வாரினால் அடித்தாங்க. So they also bet them. அது மாத்திரமல்ல, அவர்களை சிறைச்சாலையில போட்டு காலை தொழுவத்துல மாட்டி விட்டாங்க. And they also put them in charge, cast into the prison faster than need to the stocks. பண்ண தப்பு என்ன? What was the mistake they committed? என்ன பண்ண தப்பு? What did they do? அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு பொண்ணை இவர் அதட்டி அசுத்தாவி வெளியே கொண்டு வந்துட்டாரு. So he commanded and brought out the spirit that was possessed in a girl. இப்போ இது நன்மையா தீமையா? Is this good or bad? சொல்லுங்க, இது நல்லதா கெட்டதா? Is this good or bad? நிச்சயமா நல்லதுதான் நாம சொல்லுவோம். Certainly it is good, we will say. அந்த பெண் இடத்துல போய் கேட்டீங்கன்னா அவன் நல்லதுதான் சொல்லுவா. If you ask that girl, she will also say it is good. அப்பா அசுத்தாவிலிருந்து நான் விடுதலை ஆயிட்டேன், அவர் நிம்மதி பெருமூச்சு விடுவா. So she will give a sigh of relief saying that I am being relieved from this. ஆனா பிரச்சனை யாருக்குன்னு சொன்னா, இவளை வச்சு ஊரே ஏமாத்திட்டு இருந்தாங்க பாருங்க, பணம் சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க பாருங்க, அவனுக்கு இது நல்ல செய்தி கிடையாது. But only the masters who were earning through her, it was not a good news for them. பாருங்க, ஒரு ஆபீஸ்ல நீங்க வந்து ஒருத்தர் வந்து எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காருன்னு வச்சுக்கிடுங்க. So if you have a person who is deceiving and cheating everyone in your office, வர்றவங்க எல்லாத்தையும் லஞ்சம் வாங்கிட்டு இருக்காரு. so whomsoever comes he will get a bribe from them. எல்லாரையும் கொள்ளை அடிச்சிட்டு இருக்காரு. He is looting from everyone. ஆனா ஒரு நாள் திடீர்னு ஒரு அதிகாரி மாறி வர்றாரு. But one day suddenly the officer changes. அவர் என்ன பண்றாருன்னா, எல்லாரையும் ஒரு பிடிக்கிறாரு. So he will take hold of everyone. அவர் யார் இப்படி அப்படி கை மாற முடியாதபடி ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிறாரு. So he is very strict that no one can take bribes. இது நல்லதா கெட்டதான்னு கேட்டீங்கன்னா, if you ask whether it is good or bad, வந்து போற ஜனங்க எல்லாருக்குமே நல்லது. it is good for all the people who come there. ஊரே அவரை பாராட்டும். The entire place or city will. இவர் வந்ததிலிருந்து நமக்கு வேலை ரொம்ப நல்ல ஈஸியா முடியுது. Right from the time he came to the power, our work is being done very easily. நம்ம பணம் நஷ்டமாக மாட்டேங்குது. Our money is not lost now. நிச்சயமா ஜனங்கள் அவரை புகழ்வாங்க. Surely the people will praise him. ஆனா இவ்வளவு நாள் வாங்கிட்டு இருந்தான் பாருங்க, but the one who was receiving bribes, அவனுக்கு அது நல்ல செய்தியா? Is it a good news to him? நிச்சயமா கிடையாது. Certainly not. அன்னையில இருந்து அவன் கை கண்ணு வச்சிட்டே இருப்பான். From that day he will be jealous about இவனை எப்படிடா கண்ணில மாட்ட வைக்கலாம், how to get entangled, இவனை எப்படிடா அழிக்கலாம், how to destroy him. கர்த்தர் வந்து ஒரு ஞானிக்கு கேடகமா இருக்கிறாருன்னு அர்த்தம் என்னன்னா, ஒரு ஞானி வந்து தேசத்துல எழும்புறான்னா அந்த தேசம் சுத்திட்டு இருக்க அத்தனை பைத்தியத்துக்கும் பயம் வந்துடும். So when you say the Lord is a shield to the wise man, and when there's a wise man in the city, then all of the people will be afraid of him. அநேகருடைய எரிச்சல், பொறாமை, கோபம் அவனுக்கு மேல எழும்பிடும். So he will receive the jealousy and envy of many people. அவர்களால் அந்த ஞானத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. They will not be able to accept that wisdom. அந்த வெளிச்சம் பிரகாசிக்கிறது அவங்களால சகித்துக்கொள்ளவே முடியாது. They cannot bear or tolerate that light shining from them. அந்த வெளிச்சம் பிரகாசிக்குமானால் அவர்களுடைய இருண்ட கிரியைகள் எல்லாம் வெளிப்பட்டுரும் அவங்க பயப்படுவாங்க. They will be afraid. If the light shines, then all their darkened things will be brought out to light. இவ்வளவு நாள் நம்ம எல்லாரும் ஏமாத்திட்டு இருந்தோமே, we were deceiving all the people so far. எல்லாரையும் நம்ம வசப்படுத்தி
வச்சிருந்தோமே, We have enticed all the people so far. இவங்க எல்லாம் நம்மளை விட்டு போயிட்டா நம்ம என்ன பண்றது? What will happen if all the people leave us? ஒரு எரிச்சல் எழும்பும். There will rise up a jealousy. ஆனா கர்த்தர் யாரா இருக்கிறார் தெரியுமா? But who is our God? கேடகமா இருந்து அவனை பாதுகாக்கிறார். Our God will be a shield and protect him. எவ்வளவு நல்ல தேவன் நம்முடைய தேவன். How good is our God? அப்போ கர்த்தர் ஒரு ஞானிக்கு கேடகமா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா முதலாவது சத்தியம் என்னன்னு சொன்னா ஒரு ஞானி யுத்தத்திலே இருக்கிறான். So when you say that the Lord is a shield to the wise man, it means a wise is always in a war. ரெண்டாவது கர்த்தர் ஒரு நீதிமானுக்கு கேடகமா இருக்கிறார் அப்படின்னா அர்த்தம் என்ன? Second, what does it mean when the Lord is a shield to the upright? ஏன் கர்த்தர் ஒரு நீதிமானுக்கு கேடகமா இருக்க வேண்டும்? Why should the Lord be a shield to a wise man? யாருக்கு கேடகம் தேவை என்றால் யார் பலவீனமா இருக்கிறானோ அவனுக்கு தான் கேடகம் தேவை. A shield is for those who are weak. யார் பலவீனமா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் கேடகம் தேவை. A shield is for those who are weak. ஏன்னா தங்களுடைய பலவீனத்தை மறைக்கிறதற்கு, தடுக்கிறதற்கு, தங்களுடைய பலவீனத்தை பலனாய் நிறுத்துறதுக்கு தான் ஒரு கேடகம் முன்னால நிக்குது. So they need a shield to place before them to stop or to hinder or to obstruct their weakness. நல்லா கவனிங்க. Listen carefully. ஒரு நீதிமான் இந்த பூமியில அவனுடைய நீதி கர்த்தருக்கு முன்பாக விலையேற பெற்றதாக இருந்தாலும், so though a righteous have his righteousness as a valuable thing in this world before God, அந்த நீதியை அந்த ஞானத்தை அவன் எதுல வைத்திருக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பலவீனமான சரீரத்துல தான் வச்சிருக்கான். But whereas he kept this great righteousness only in a weaker vessel. அவன் ஒரு பலவீனமான பாண்டத்துல தான் இதை வச்சிருக்கான். He has kept this one in a weaker vessel. உள்ள இருக்கிறது பெரிய பொக்கிஷமா இருக்கலாம். It might be a great treasure that is inside. ஆனா அது சுமக்கிற வாழ்க்கையின் சரீரமும் பலவீனமானது. But the life and the body that it carries is very weak. கர்த்தர் ஒரு நீதிமானுக்கு கேடகமா இருக்கிறார்னா அர்த்தம் என்னன்னா, what does it mean when the Lord is a shield to a righteous? அவன் நீதிமானா இருந்தாலும் அவனுக்கு பலவீனத்தோட தான் அப்படி இருக்கான். Though he is a righteous, he always lives with a weakness. அவனுடைய பாண்டம் பலவீனம் உள்ளது. His vessel is very weak. அதை தான் நீங்கள் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்களை வாசிக்கும் போது, that's why when you read 2 Corinthians chapter 4 verses 7 to 9, அவர் சொல்வார், இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனாய் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களிலே நாங்கள் பெற்றிருக்கிறோம். Here he says we have this treasure in earthen vessels, that the excellence of the power may be of God and not for us. பாருங்க, ஒரு மனுஷன் நீதியின் பாதையில நடக்கிற எந்த மனுஷனை நீங்க பார்ப்பீங்களானா, when you see any person who is walking in the path of righteousness, அவர்களுக்குள்ள நீதி பெரிய ஒரு பொக்கிஷமா இருந்தா கூட, though the righteousness that is in them is a great treasure, அந்த நீதியோடு தங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு, தங்களை பலப்படுத்துறதுக்கு, தங்களோட நடந்து வர்றதுக்கு நிறைய பேர் இருக்கவே மாட்டாங்க. there will not be many people to accompany him, to encourage him, to motivate him in that righteousness. நீங்க நேர்மையா உங்க ஆபீஸ்ல நடந்து பாருங்க. If you walk honestly in your office and see, நீங்க சுற்றிலும் தனிமைப்படுத்தப்படுவீங்க. you will be left to be lonely. உங்களுக்காக பேசுறதுக்கு யாருமே இல்லன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. You will feel there is no one to speak for you. வேதம் முழுவதும் இதை நீங்க வாசிக்கலாம். You can read about this in the Bible. நேர்மையாய் நடக்கிறவர்கள், உத்தமமாய் நடக்கிறவங்க, நீதியாய் நடக்கிறவங்க அதிக துன்பப்படுவாங்க. A person who walks righteously, a person who is upright, a person who is honest will be persecuted much. அவர்களோடு கூட நின்று பலப்படுத்தி சத்துவம் கொடுத்து உற்சாகப்படுத்துறதுக்கு நிறைய பேர் வர மாட்டாங்க. There will not be many people who will stand by them, who will encourage them and strengthen them. ஜீவனுக்கு போகிற பாதையில பாருங்க, ஒரு சிலர் மாத்திரம் தான் கண்டுபிடித்து அதுல போவாங்க. So only few will find out and go through the path of to life. ஆனா கேட்டுக்கு போகிற பாதையை பாத்தீங்கன்னா பெருந்திரள் கூட்டம் அதுல போயிட்டு இருக்கும். But when you see the gate to destruction, there will be many people who are walking through. ஆகவே நீதியா நடக்க விரும்புறவன், ஞானமா நடக்க விரும்புறவன் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில் தான் இருப்பான். Therefore a person who wants to walk righteously, uprightly and wisely will be in a solitude. இந்த தாவீதை பாருங்க. Look at this David. அவன் தன்னுடைய சேவகர்களோட ரொம்ப ஞானமா நடந்துக்கிட்டான்னு பார்த்த உடனே அது சவுலுக்கு ரொம்ப சந்தோஷமா இல்ல, அவனை கண்டு பயந்தான்னு போட்டிருக்கு. So when he behaved or acted wisely with his people or armies, this Saul was not able to tolerate it. அது மாத்திரம் இல்ல, அவன் உத்தமனாகவும் நேர்மையாகவும் நடக்கிறத பார்த்த உடனே சவுல் சும்மா இல்ல, அவனை ஒரு நாயை விரட்டுறது போல விரட்டினான். And also when Saul found that he was very wise and very righteous and upright, Saul did not spare him but chased him like a dog. தன்னை போலவே ஒரு துன்மார்க்கனா இருந்திருந்தானா அவனுக்கு பிரச்சனையே கிடையாது. If he had been a wicked like him, he would have not faced any problem. நீங்க வேணா உலகத்துல போய்
தீமை எதிர்த்து நின்னு பாருங்களேன். So if you try to prevail or stand against evil and see in this world, நீங்க எவ்வளவு தனிமைப்படுத்தப்படுவீங்க என்பது உண்மை. and it is true that you will be left alone, நீங்க எவ்வளவு மாறி மாறி போராட வேண்டும் என்பது உண்மை. and it is true that you may have to struggle and strive with that. தாவீது கடைசி வரைக்கும் போராட வேண்டியிருந்தது. David had to struggle until the end. அவன் சொல்லுகிறான், எனக்கு இருக்கிற சத்துருக்கள் என் தலை முடியை விட அதிகமா இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. He says, my enemies are great in number, more than the hair of my head. அர்த்தம் என்னன்னா, எண்ணவே முடியாதுங்க, அவ்வளவு சத்துரு எனக்கு இருக்கான். It means that they cannot be numbered. I have so many of enemies. நான் உத்தமனா நடக்கணும்னு நினைக்கிறேன். I want to live uprightly. நான் நேர்மையா நடக்க நினைக்கிறேன். I want to live honestly. நான் நீதி செய்யணும்னு நினைக்கிறேன். I want to do righteous. ஆனா எவ்வளவு அதிகமா நான் நீதி செய்யறேனோ அவ்வளவு பிரச்சனையை நான் சந்திக்கிறேன். But the more I do righteousness, the more problem I face. அவ்வளவு எதிர்ப்பை நான் endure பண்ண வேண்டியிருக்கு. I have to endure so much of opposition. பொறாமையை நான் எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. I have to oppose so many jealousy. அவ்வளவு போராட்டங்களை நான் சந்திக்கணும். I have to face so much of problem and struggle. அநேக வேளையில அவனுடைய ஒரு நீதிமான் அழும்போது பாத்தீங்கன்னா, என் ஆத்துமாவே நீ ஏன் எனக்குள்ள தயங்குகிறாய், ஏன் எனக்குள் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், நீ தேவனை நோக்கி காத்துருன்னு சொல்லுவார். And many times when he says, oh my soul, why are you troubled in me, why are you so fainting in me, you wait unto the Lord. ஆனா அதே நீங்க துன்மார்க்கனை பாருங்க. But when you look at the wicked, அவன் துன்மார்க்கத்துல பலத்து நிக்கிறான். he is flourishing and prosperous in his wickedness. அவன் தீங்கப்பட்டு பயப்பட மாட்டேங்கிறான். He is not afraid of doing wicked. அவன் யாரை குறித்து அஞ்ச மாட்டேங்கிறான். And he is not afraid of anybody. அவன் கண்கள்லாம் கொழுத்து இருக்கிறது. His eyes are really fatness. அவன் தீங்கை தைரியமா சந்திக்கிறான். And he also faces evil very boldly. ஆனா ஒரு நீதிமான் எப்படி தெரிகிறான்னு பார்த்தா, but how is a righteous? தன்னை சுற்றிலும் கண்ணிகள் வைக்கப்பட்டிருக்கிறதாக, வலை விரிக்கப்பட்டதாக, குழிகள் வெட்டப்பட்டதாக பார்க்கறான். He will find himself where the snares and all the pits are dug around him. ஒரு பெரிய கூட்டம் அவர்களுக்கு விரோதமா எழும்பி நிற்கிறதை அவங்க பார்க்கறாங்க. He can see a great crowd standing against them. நான் சொல்லுவேன், ஒரு நீதிமானாக நாம் பலவீனப்பட்டு நிக்கிறோம் பாருங்க, அந்த நேரத்துல கர்த்தர் நமக்கு கேடகமா இருந்து நம்மை பலப்படுத்துகிறார். As righteous, when we stand weak, I say the Lord is a shield and strengthens us. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவர் சத்தியத்தின் பாதைக்கு அவர் அடையாளமா இருந்தார். Our Lord and Savior Jesus Christ, he was a representative of the path of truth. அவர் எப்பொழுதும் நன்மை செய்தார். He always did good. தன்னிலே ஒரு குற்றம் காண முடியாத வாழ்க்கையை வாழ்ந்தார். He lived a life which was blameless. ஆனால் அதோட விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, but as a result of it, கெத்செமனே தோட்டத்திலே அவர் பலவீனப்பட்டிருந்தார். he was very weak in the garden of Gethsemane. பெரிய கூட்டம் அவருக்கு விரோதமா கூடிருச்சு. and there was a great crowd that was against him. ஆனா இவரோ பலவீனப்பட்டிருந்தார். but he was very weak. ஆனால் வேதம் சொல்லுகிறது, the Bible says, கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அவனை இயேசுவை பலப்படுத்தினார். the Lord sent his angel and strengthened Jesus. அன்பானவர்களே, my dear ones of God, நாம நீதிமானாய் நடக்கும்போது, நாம ஞானத்தை பெற்று ஞானத்தில் நாம் வளரும்போது, when we live as righteous and walk as righteous, when we receive the wisdom of God, ரொம்ப பலவீனமா ஃபீல் பண்ணலாம். we may feel very weak. தனிமையா ஃபீல் பண்ணலாம். we may feel very lonely. இந்த பொக்கிஷத்தை நம்ம மண்பாண்டங்கள்ல வைத்திருக்கிறது போல நம்ம ஃபீல் பண்ணலாம். we may feel that we have this treasure in earthen vessels. ஆனால் கர்த்தர் நமக்கு கேடகமாயிருந்து நம்மை பலப்படுத்துவார். but the Lord will be our shield and he will strengthen us. அதனால தான் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசித்தார். that's why if we read 2 Corinthians chapter 4 verse 7 and 8, நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. we are hard pressed on every side yet not crushed. கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை. we are perplexed but not in despair. அவர் சொல்லுவார், நீங்கள் 9ஆம் வசனம் வாசிக்கும்போது, in verse 9 he says, அங்கே நாம் வாசிக்கிறோம், நாம் உபத்திரவப்படுத்தப்பட்டும் துன்பப்படுத்தப்பட்டும் நம்ம கைவிடப்படுகிறது இல்ல. we are persecuted but not forsaken. தள்ளப்பட்டும் நாம அழிந்து போகிறதில்ல, மடிந்து போகிறதில்ல. struck down but not destroyed. இது எப்படி வருகிறது? how does it come? எப்படி இவ்வளோ பெரிய துன்பங்கள், நெருக்கங்கள், இடுக்கங்கள் எனக்கு வந்தாலும் இந்த மண்பாண்டம் எப்படிங்க நிக்குது? though we are hard pressed on every side, how we encounter persecution, how this earthen vessel is able to stand. நான் சொல்லுவேன், உலகமே நமக்கு துணை நிக்காம போனாலும் கர்த்தர் நமக்கு துணை நின்று கேடகமாய் இருப்பார். I tell you, even if the world is not with us, do not support us, our Lord will be a shield and support and help us. அத்தனை சத்துருக்களையும், விரோதிகளையும், பொறாமப்படுறவங்களையும்
எதிர்த்து நின்று பிடிக்க கர்த்தர் பலன் தருவார். The Lord will give us strength to stand against all the enemies, all the people who are jealous நீங்க against. தனிமையா இருந்தாலும் கர்த்தருடைய துணை மாத்திரம் நமக்கு இருக்குமானால் நாம் பயப்பட வேண்டியதே இல்லை. No matter even if you're alone, but you have the help of God, then we not be afraid. அந்த மொர்தெகாயை பார்த்தீங்கன்னா தனியா தான் உட்கார்ந்திருந்தான் அந்த வாசல்ல. When you look at this Mordecai, he was very alone at the gate. அவன் வணங்கல, நமஸ்கரிக்கல, ஆமானுடைய என்னென்னமோ சூழ்ச்சியை பார்த்துட்டு பேசாம உட்கார்ந்திருக்கான். He never bowed down, he never worshipped, or he never gave pay homage to him. He was just அவனுக்கு தெரியும் ஆமான் இடத்துல இருந்து எனக்கு எந்த உதவியும் வராது. He know very well I will not receive any help from this Haman. எந்த மனுஷனும் என் பக்கத்துல துணை நிக்க போறது இல்ல. No person will stand by my support. எந்த யூதனும் என் பக்கத்துல வந்து நிக்க மாட்டான். No Jew will come and support me. கர்த்தர் என் பக்கத்துல நிப்பார். But the Lord will be on my side. நின்றாரா இல்லையா? Did God stand or not? முடிவை பார்த்தால் கர்த்தர் அவன் தலையை உயர்த்தினார். When you see the end, the Lord make him to make his. என்னென்ன சூழ்ச்சி செஞ்சு வச்சிருந்தாங்க. How many things they conspired against him. ராஜாக்கே தெரியாம அவனுடைய மோதிரத்தை வாங்கி அவனை அவ்வளவு அழகா அவனை ஏமாத்தி ஒரு வினோத ஜனம் எழுப்பி இருக்காங்க, விரோதமா வரப்போறாங்கன்னு சொல்லி முத்திரை போட்டு எல்லாருக்கும் லெட்டர் அனுப்பிட்டான். How we deceived the king by taking his ring from him and sent a letter to all the people saying that a group of people is scattered, dispersed, and they have raised against him. என்ன அழகாக அவனுக்கு ஒரு தூக்கு மரத்தை செஞ்சு வீட்டு பக்கத்துல வச்சிருந்திருக்கான். And how greatly he has made a gallon, and he prepared a gallon for him. Gallows. எல்லாத்தையும் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்காரு. இவர் சாதாரண ஆள் கிடையாது. இவரு he is not an ordinary person. He has made everything prepared for him. இவனுடைய சூழ்ச்சியில இருந்து யாருங்க தப்பிக்க முடியும்? Who can escape from his conspiracy? அவ்வளவு துன்மார்க்கத்துக்கு துணிஞ்சவன். He was so daring to do wickedness. ஆனா வேதம் சொல்லுகிறது, but the Bible says, எவ்வளவு அவன் சூழ்ச்சி பண்ணாலும் கர்த்தர் மொர்தெகாயின் பக்கத்துல நின்னு எந்த தூக்கு மரத்தை மொர்தெகாய்க்கு பண்ணானோ அதே தூக்கு மரத்துல ஆமான கர்த்தர் கொண்டு போய் நிறுத்தினார். No matter how much wickedness they are conspired against him, but the Lord took Haman into the same gallows, and he was hanged in the same gallows which he prepared for it. இதுதான் நம்முடைய தேவன். This is a God. ஒரு நீதிமானுக்கு அவர் கேடகமா இருக்கிறார். The Lord is a shield to the righteous. கேடகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? What does a shield mean? நாம் ஒரு யுத்தத்துல இருக்கிறோம்னு அர்த்தம். It tells us that we are in a war. ஒரு ஞானியாக நீங்க ஒரு நீதிமான யுத்தத்துல தான் இருக்கீங்க. As a righteous, as a wise man, you are in a war. கர்த்தர் கேடகமா இருக்கிறார். But the Lord is our shield. இரண்டாவது சொன்னேன். Second, I told you. இந்த கேடகமா இருக்கிறார் அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, what does it mean when God is our shield? ஒரு பலவீனப்பட்டவனுக்கு தான் கேடகம். A shield is for those who are weak. நம்முடைய பலவீன நேரங்கள்ல கர்த்தர் நமக்கு கேடகமா இருக்கிறார். Our God is our shield in times of our weakness. கடைசியா At last, இந்த கேடகமா இருக்கிறார் அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? what does it mean a God is a shield? யாருக்கு கேடகத்தை கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா, அவருடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்று, ஒருவனுடைய வாழ்க்கை விலையேற பெற்றதாக இருந்தாதான் அதற்கு கேடகம், அதுக்கு பாதுகாப்பு. A shield tells us that our life is of worth. ஒருவனுடைய வாழ்க்கை விலை உள்ளதாக, ஒருவனுடைய வாழ்க்கை முக்கியமானதாக மாறும்போது தான் அதுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. So a shield will be given to a person when they find our life is of worth. நீங்கள் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் வாசித்தீங்கன்னா, if you read 1 Samuel chapter 17, 4ஆம் வசனம் முதல் பாருங்க. from verse 4 onwards, அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்திய பாளையத்திலிருந்து புறப்பட்டு நடுவே நின்றான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜாணும். and a champion went out from the camp of the Philistines named Goliath from Gath, whose height was 6 cubits and a span. இவனை குறித்து இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, he was a champion னு போட்டிருக்கு. In English it says he was a champion. சாம்பியன். இந்த சாம்பியனுக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டா, அவர் போட்டு வந்த யுத்த தளவாடங்களை பார்த்தீங்கன்னா, அவருடைய வஸ்திரங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். So when you see the garments that he wore, it will be really surprising you. தலையின் மேல் வெள்ளி சீரா, there was a bronze helmet on his head, போர் கவசம், and a coat of mail. அவனுடைய கலசம் வந்து அவ்வளவு பலமுள்ள வெண்கலம், and he had a bronze armor on his legs. 6ஆம் வசனத்தை படித்தீங்கன்னா, இந்த கோலியாத்துக்கு வந்து கால்களிலே அவன் வந்து கலசம் போட்டிருக்கான். and he had a bronze armor on his legs. தோளின் மேல் கேடகம், and there's a javelin between his shoulders. ஈட்டி வைத்திருக்கிறான். and he had a spear. என்னன்னா பெரிய ஆர்மரோட அவர் வராரு. so he comes with a great armor. யாருக்கு இந்த மாதிரி பாதுகாப்புலான்னு கேட்டீங்கன்னா, who will receive such kind of protection? இவன் யாருன்னா ரொம்ப முக்கியமானவன். he was a very special person. இந்த பெலிஸ்தியருக்கு இவன் ரொம்ப விலை உள்ளவன். he was very worthful for this Philistines. பெலிஸ்தியருக்கு இவன் வந்து ரொம்ப முக்கியமானவன். he was very special to this Philistines. அப்படிப்பட்டவனுக்கு தான் என்ன கொடுக்குறாங்கன்னா, கேடகம், பட்டயம்,
கேடயம், ஈட்டி, தலைச்சீரா, காலுக்கு தனியா பாதுகாப்பு எல்லாம் யாருக்குன்னா, யாரோ ஒருத்தன் நம்ம முக்கியம்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு தான் இந்த பாதுகாப்பு. So such kind of protection like a helmet or coat or a bronze armor and javelin will be given to a person who is more special. பாருங்க, நீங்களும் நானும் வீட்ல இருந்து கிளம்பி வந்தோம். So you and I, we started from our home. சில பேர் ஜாலியா ரோட்ல நடந்து வந்தீங்க. Some people came very happily on the road. ஷேர் ஆட்டோல இறங்கி ஜாலியா வந்தீங்க. Some people came in share auto. பைக்ல கார்ல தனியா நீங்க வந்தீங்க. You came alone in your bikes and cars. உங்களுக்கு முன்னாலியோ பின்னாலியோ எந்த போலீஸ் கார், பைலட் கார் எதுவும் வரல நினைக்கிறேன். I think you did not have any kind of police cars or pilot cars before. எனக்கும் யாரும் வரல. And no one came before me. ஏன் வரலன்னா, நம்ம எல்லாம் இந்த உலகத்துல ரொம்ப முக்கியமானவங்க இல்லன்னு நாடு பாக்குது. It's because we are not so special to this world. ஆனா இதே ஒரு சிஎம் கிளம்புறாரு வீட்டை விட்டு. But if CM starts from his house, அவர் எப்படி விட்டுருவாங்களா? will they leave him as such? ஷேர் ஆட்டோல ஏறி இறங்குவாரா? Will he come in a share auto? ரோட்ல தனியா நடந்து வருவாரா? Will he walk alone on the road? நிச்சயமா கிடையாது. Surely will not. வாக்கிங் போனா கூட 10 பேர் கூட இருப்பாங்க. Even if he goes walking, there will be 10 people around him. நான் சமீபத்துல பார்த்தேன், நம்ம நாட்டுல உள்ள ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரன், பேர் சொல்ல விரும்புற பெரிய கோடீஸ்வரன். Recently I saw a millionaire of our country. அவருடைய பையனும் அவருடைய மகளும் வந்து காலையில பாம்பேல வாக்கிங் போறாங்க, ஜாகிங் போறாங்க. His son and daughter went for a jogging in Mumbai early morning. அந்த ஜாகிங் போகும்போது சுத்தி வந்து 10 குண்டர்கள் இருக்காங்க. So when they went for that jogging, there were 10 people around them to protect them. அவங்க இவங்களோட சேர்ந்து கொஞ்சம் தள்ளி வந்து ஜாகிங் பண்ணிட்டே போறாங்க. They were a little far from them, but they were jogging along with them. அவங்கள சுற்றி வந்து ஒரு 6 கார் அப்படியே பயணம் பண்ணி கூடவே போகுது. And there were 6 cars surrounding them, traveling with them. ஏன்? Why? ஏன்? Why? அவங்க ரொம்ப முக்கியமானவங்க. Because they are very special. பெரிய பணக்காரங்க. They are billionaires. ஐயோ, அவங்களுக்கு நிறைய விரோதிகள் இருக்காங்க. They have many enemies. ஆண்டவரே நமக்கு கேடகமா இருக்கிறாருன்னு அர்த்தம் என்ன தெரியுமாங்க? What does it mean? God is our shield. மனுஷன் நம்முடைய விலையை பார்க்காம இருக்கலாம், கர்த்தர் நம்மை விலையேற பெற்றவர்களா பார்க்கிறார். The man may not see our value, but God looks us as worth. நம்முடைய வாழ்க்கை விலையேற பெற்றது. Our life is precious. எதினால் நான் விசேஷித்தவன்? Lord, how am I precious, Lord? அவர் என்னோடு வருவதினால். It's because he comes with me. விலையில்லாத நான் எப்படி விலையேற பெற்றவனா மாறிட்டேன்? How did I become a valuable and precious who was of no value? அவருடைய திரு ரத்தத்தினால் என்னை அவர் வாங்கினபடியா. It's because he bought me with his precious blood. அதனால நம்மளை எப்படி பார்க்கறார்னா, கண்ணின் மணியாக நம்மளை பார்க்கிறார். Therefore he looks at like the apple of his eye. உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். He has engraved us in his palm. பறந்து காக்கிற பட்சியை போல நம்மை காக்கிறார். He will protect us like a bird. எவ்வளவு அருமையான தேவன் நம்முடைய தேவன். How good is our God? இந்த காலைல ஆண்டவரே நீர் எனக்கு கேடகமா இருக்கிறீர் அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, this morning when you say Lord you are my shield, what does it mean? உம்முடைய ஞானத்தையும் உம்முடைய நீதியை நான் பெற்றதுனால எனக்கு ஒரே போராட்டம் தான். It's because I have your righteousness and your wisdom. I have so much struggles. நான் ஒரு யுத்த களத்துல இறங்கி இருக்கேன். I'm in a warfare. என்னுடைய சத்துருக்கள் அநேகர். There are many enemies for me. ஆனால் நீர் எனக்கு கேடகமாக இருக்கிறீர். But Lord, you are my shield. நீர் எனக்கு கேடகமா இருக்கிறீர்னா அர்த்தம் என்ன? What does it mean that God is our shield? தேவனே, என்னுடைய பலவீனத்தை நீர் அறிகிறீர். Lord, you know my weakness. எனக்குள்ள பொக்கிஷம் இருந்தாலும் நான் ஒரு மண்பாண்டம். Lord, though I have treasure in me, I am an earthen vessel. நான் எப்பக்கத்துல நெருக்கப்படுறேன், ஒடுக்கப்படுறேன். I am being hard pressed on every side. I am being crushed. ஆனா நீர் ஒரு பலமுள்ள கேடகமாய் இருந்து எனக்கு விரோதமாய் வருகிற எல்லா அம்புகளையும் ஈட்டிகளையும் தாங்கும்படியாக எனக்கு பலத்தை நீர் கூட்டி தருகிறீர். But Lord, you stand as a strong defense and shield, and you give me strength to defend all the arrows that come against me. மாத்திரம் எனக்கு துணையாய் இராமல் இருந்தால் என் சத்துருக்கள் என்னை உயிரோடே விழுங்கி இருப்பான். If the Lord is not of my help, my enemies would have swallowed me alive. உண்மையா இல்லையா? It is true or not? கர்த்தரே நம்மை பாதுகாத்தாருங்க. It is God who has protected us. அவருடைய சூழ்ச்சிகள்ல இருந்து கர்த்தர் பாதுகாத்தார். God has protected us from the conspiracy. பட்டயத்துக்கு பாதுகாத்தார். God has protected us from the sword. அவருடைய எல்லா தீங்குகளுக்கும் பாதுகாத்தார். God has protected from all evil. என்னுடைய பலவீனத்திலே அவரே பலனாய் இருந்தார். He is my strength in my weakness. கர்த்தர் எனக்கு கேடகம்னு அர்த்தம் என்ன? What does it mean? God is our shield. என்னையும் அவர் விலையுள்ளவனா நினைக்கிறார். And he considers me to be worth. என்னை முக்கியமானவனா நினைக்கிறார். He considers to me a special one. அவருடைய பிள்ளையாய் நான் இருக்கிறபடியா Since I am his child, என்னை அவர் பாதுகாக்கிறார். he protects me. ஆண்டவரே, Lord, நீர் எனக்கு கேடகமாய் இருப்பதனால் நன்றி. Lord, thank you that you are a shield to me, Lord. உம்முடைய ஞானம் என்னில விளங்கணும். Lord, your wisdom should be revealed in me. உம்முடைய நீதி என்னில வெளிப்படணும். Your righteousness should be manifested. உம்முடைய பாதுகாப்பு என் மேல இருக்கணும். Your protection should be upon me. கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். Let us close our eyes and pray. ஹல்லேலூயா. கர்த்தனே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி,
கர்த்தனே என் துணையானி. எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். மனுமக்களில் இவர் போலுண்டோ? விண்ணுலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தனே என் துணையானி. நித்தமும் என் நிழலானீர். கர்த்தனே என் துணையானீர். பாவி என்றென்னை பலர் தள்ளினார். ஆவியில்லை என்றிகழ்ந்தும் விட்டார். பாவி என்றென்னை பலர் தள்ளினார். ஆவியில்லை என்றிகழ்ந்தும் விட்டார். ராஜாவும் அன்பு என்னை கண்டது உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே என் துணையானி. நித்தமும் என் நிழலானீர். கர்த்தனே என் துணையானீர். சுற்றத்தாயம் குளிர்ந்திட்டார். நம்பினோரும் எதிராக வந்திட்டார். சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்ந்திட்டார். நம்பினோரும் எதிராக வந்திட்டார். கொள்கை கூறியே பலர் பிரிந்திட்டார். ஐயா உம்மை போல் நான் எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே என் துணையானி. நித்தமும் என் நிழலானீர். கர்த்தனே என் துணையானி. கர்த்தர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார். The Lord is our shield. ஏன் கேடகமாய் இருக்கிறார்? Why is our shield? நமக்குள்ளே இருக்கிற ஞானம், நமக்குள்ளே இருக்கிற நீதி, பரிசுத்தம், நேர்மை நம்மை ஒரு யுத்த களத்தில் கொண்டு போய் நிறுத்துது. It's because the righteousness, the wisdom, the uprightness in us takes us to a warfare. நம்முடைய நீதியே துன்மார்க்கருக்கு எரிச்சலை உண்டாக்குகிறது. Our righteousness brings jealousy to the enemies. ஆனால் கர்த்தரோ துணையாய் நிற்கிறார். But the Lord is our helper. நாம் எவ்வளவுதான் நீதியை நாம் காப்பாற்ற வேண்டும் நினைத்தாலும், no matter how much ever we want to keep up our righteousness, நம்மை சுற்றி இருக்கிற நெருக்கங்கள், அழுத்தங்கள் நடுவில் நம்ம பலவீனமான மண்பாண்டத்தை போல நிக்கிறோம். amidst the pressures, amidst the opposition around us, we are like an earthen vessel. ஆனால் கர்த்தரோ பலமுள்ள கேடகமாய் இருந்து அவைகளால் நாம் நொறுங்கி போகாமல் கர்த்தர் பாதுகாக்கிறார். But the Lord will stand as a strong shield and protect us that we may not be broken by that. நம்முடைய விலையை நாமோ அறியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தரோ நாம் விலையுள்ளவர்களாக பார்க்கிறார். We may not know our value and worth, but God sees us as valuable, precious. ஆகவே நம்மை கேடகம் போல நின்று பாதுகாக்கிறார். Therefore he will stand as a shield and protects us. நீர் கொடுக்கிற பாதுகாப்புக்காக நன்றி. Lord, thank you for your protection, ஆண்டவரே. Lord, உம்முடைய நீதியிலே, உம்முடைய பரிசுத்தத்திலே, ஆண்டவரே உம்முடைய உத்தமத்திலே, உம்முடைய ஞானத்திலே வழுவாமல் கடைசி வரைக்கும் ஓடி நீர் எங்களுக்கு கேடகமாயிருக்க எங்கள் வாழ்க்கையை காத்துக்கொள்ள கிருபை தாரும். Lord, give us grace that we may keep and protect our life, that you remain a shield in our life, that may keep our, Lord, righteousness, our uprightness and holiness, Lord. உம்முடைய நாம மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில மகிமைப்படட்டும். Let your name be magnified in our life. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென்.